ஹே ஆல், நான் கார்த்திகா. இது சோல் ஆஃப் கார்த்திகா. சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு வீடியோ முழுவதும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் நான் மேம்படுத்த வேண்டிய விஷயங்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு மிகவும் முக்கியம். பார்ட் 1 வீடியோவில் லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி பண்ணணும், எந்த நேரம், எந்த தேதி, என்ன ஸ்லோகம் சொல்லணும், என்ன பொருளெல்லாம் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயில்டாக வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். கண்டென்ட் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வியாழக்கிழமையே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். வெள்ளிக்கிழமை ஈவினிங் வாசல் தொடச்சி பெருக்கி கோலம் போட்டுட்டு சாமியை அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்கிட்ட ஒரு மனை இருந்தது, அந்த மனையை வச்சேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி படி வச்சுருக்கேன். இந்த படி நான் சிலைகள்லாம் வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அது மேலே ஒரு சிகப்பு துணி விரித்து அதுக்கு மேலே லக்ஷ்மி குபேரர் இருக்கிற மாதிரி, லக்ஷ்மி குபேரர் அவங்களோட மனைவி இருக்கிற மாதிரியான ஒரு படம் அதை வச்சுருக்கேன். இந்த படம் நான் முதல்ல கும்பிட ஆரம்பிக்கும் போது வாங்கின படம், அதை தான் இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லக்ஷ்மிக்கு ரொம்பவே பிடிச்ச லக்ஷ்மியோட ஒரு உருவமாக சொல்லப்படுற சங்கு வச்சுருக்கேன். சங்கோட கோமதி சக்கரம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பித்தளை சிலை வச்சுருக்கேன். இதுவும் நான் லக்ஷ்மி பூஜை பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாளில் வாங்கினது. அப்புறம் வீட்டுக்கு வெளியில் எனக்கு உருளி வைக்கிற பழக்கம் இருக்குது. அதையும் கழுவி அதில் பன்னீரும் தண்ணியும் ஊற்றி மஞ்சள் குங்குமம் போட்டு பூ வச்சு உருளி ரெடி பண்ணிக்கிட்டேன். வெளியில் விளக்கேற்றுற பழக்கம் இருக்குது. ஏன்னா காற்றுக்கு விளக்கு அணைஞ்சிரும். அதனால் இந்த மாதிரியான ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு மேலேயும் சாம்பிராணி வச்சுட்டேன். அடுத்ததாக என்னோடய ஐயா, அவரையும் பூ வச்சு அவருக்கும் நெய்வேத்தியம் வச்சு அவருக்கும் ஒரு விளக்கேற்றி சாம்பிராணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் என்னுடைய பூஜை ரூமுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற தெய்வங்களுக்கும் நைவேத்தியம் வச்சு, எப்பயும் நாம் வீட்டில் எப்படி பூஜை பண்ணுவோமோ அந்த மாதிரி அவங்களுக்கும் அன்றைக்கி விளக்கேற்றி நைவேத்தியம் வச்சு அவங்களையும் கும்பிட்டுட்டு நிம்மதியாக உட்காந்து மெதுவாக லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணலாம். ஏன்னா லக்ஷ்மி குபேர பூஜை மாலை பண்ணும்போது நமக்கு நிறைய டைம் இருக்குது. 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளேயும் 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளேயும் சாமி கும்பிடலாம். ஆக மொத்தம் 8 to 9க்குள்ளே நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணலாம். ஏன் இந்த டைம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பார்ட் 1ல். இப்போது இவங்களெல்லாம் கும்பிட்டுட்டு நான் உட்காந்து என்னென்ன பொருள் எடுத்து வைக்கணும், நைவேத்தியம் என்ன எல்லாம் எடுத்து சாமியை அலங்காரம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ போயிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட ஆரம்பிக்கிறதா. நான் லக்ஷ்மி அம்மாவோட படம், லக்ஷ்மி அம்மாவோட சிலை, லக்ஷ்மி குபேரர் அவங்க ஒய்ஃப் இருக்க மாதிரி சிலை, ஒரு வெள்ளி சிலை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நைவேத்தியமாக பழங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். நான் முன்னவே சொன்ன மாதிரி சங்கு வச்சுருக்கேன், வலம்புரி சங்கு. அது என்னோடய உள்ளங்கை அளவு தான் இருக்கும். நான் பெரிய சங்கும் வச்சுருக்கேன், ஆனால் அதை பூஜைக்கு நான் வைக்கிறது இல்லை. அதை அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பன்னீர் விட்டு ஒரு வெள்ளி காயின் போட்டு வச்சுருக்கேன். கீழே ஒரு தட்டில், வெள்ளி தட்டில் அரிசி வச்சு அது மேலே சங்கு, கோமதி சக்கரம், ராஜ கோமதி சக்கரம், விஷ்ணு சோழி அப்படின்னு சொல்லப்படுறதும் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் பன்னீர் விட்டுருக்கேன். இந்த பன்னீரை கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி வீடு ஃபுல்லாக தெளிச்சிருவேன். அதில் நான் வெறும் தண்ணியும் துளசியும் வச்சுருந்தேன்னா அந்த தீர்த்தத்தை நாங்கள் குடிச்சிருவோம். ஸோ சங்குங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய விஷயம். அதை பற்றியும் தனியாக ஒரு பதிவு பார்ப்போம். சங்கு எப்படி வச்சு வழிபடணும் வீட்டில், அதுக்கு என்ன மாதிரி பூஜை பண்ணணும், எப்படி வச்சுருக்கணும் வீட்டில் அப்படின்னு சொல்லி நாம் சங்கை பற்றி பார்க்கும்போது பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம பூஜைக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவுக்கு லைக்ஸ் கமெண்ட்ஸையும் கொடுங்க. இப்போ லக்ஷ்மி குபேர பூஜைக்கு சாம்பிராணி போடணும். நான் கொட்டாங்குச்சி வச்சு சாம்பிராணி போடுறேன். இது நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுற விஷயம். இது பண்ண தெரிஞ்சவங்க இது பண்ணுங்கள். யாரும் புதுசாக இதை பண்ணி கற்றுக்க வேணாம். நீங்கள் எப்படி இவ்வளோ நாள் சாம்பிராணி போட்டிங்களோ அப்படியே போடுங்க. அப்படி இது பண்ணுறீங்கன்னா ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள். ஸோ இப்போ தூபம் காமிச்சிட்டு நம்ம பூஜையை ஆரம்பிச்சிடலாம். இது துணை விளக்கு.
ஒரு மண் விளக்கு வச்சாவது துணை விளக்காக வச்சுக்கோங்க. துணை விளக்கில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து ஏற்ற முடியாது. அதனால் திரியை நான் எண்ணெயில் நனைச்சிட்டு அதில் வச்சுருக்கேன். நான் விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி முதல் விளக்காக துணை விளக்கு ஏற்றி அந்த விளக்கால் தான் மற்ற விளக்கெல்லாம் ஏற்றுவேன். இது அர்ச்சனை பண்ணுறதுக்கு உதிரிப்பூ. இதில் திருநூறு, குங்குமம், மஞ்சள், சந்தனம் 4மே வச்சுருக்கேன். 4மே எப்பயுமே குறையாமல் இருக்கணும். சின்ன ஒரு கிண்ணமாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம எவ்ரி வீக் மாற்றிக்க முடியும். ஏன்னா குங்குமம்லாம் ரொம்ப நாள் ஆனால் கெட்டு போயிடும். இதே மாதிரி இன்னொரு கிண்ணம் நான் வச்சுருப்பேன். அதில் கோயிலேருந்து கொண்டு வரது வச்சுப்பேன். நான் ஒரு மணி வச்சுருக்கேன். மணி கீழே வைக்கக்கூடாது, அதனால அந்த பாத்திரத்து மேலே வச்சுருக்கேன். இது சூடம் காமிக்கிறதுக்கு. அடுத்து பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெள்ளி கிண்ணத்தில் பால் நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இது அகண்ட தீபம், அணையா விளக்கு. இது நான் ஒரு 3 மாதமாக ஏற்றிக்கிட்டு வரேன். ஒரு வேண்டுதலுக்காக 48 நாள் வேண்டி ஏற்றினேன். எனக்கு அது நடந்துருச்சு. இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த விளக்கு நான் வீட்டில் ஏற்றும் போது அதில் போட்டிருக்க சில விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனால நான் கண்டினியூ பண்ணுறேன். இது லக்ஷ்மி அம்மாவுக்கு ஏற்றுற அகல் விளக்கு. இது ஜலதீபம். இது வந்து தனி பதிவாக தர்றேன். இது ரொம்ப குபேரருக்கு பிடிச்ச தீபம், அதனால் இதையும் நான் ஏற்றிருக்கேன். இது இத்தனை தீபம் ஏற்றணுமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது. நான் எனக்கு பிடிச்சதை ஒன்றா பண்ணிக்கிட்டேன். பிகினிங்கில் இவ்வளோ நான் பண்ணலை. வாரம் போக போக வருடமாக ஆக நானே கொஞ்சம் கொஞ்சமாக அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பிள்ளையார் சிலை வச்சுருக்கேன். ஏன்னா பிள்ளையாரை பிடிச்சி தான் நம்ம வந்து சாமி கும்பிடணும் முதல்ல. அவர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மண் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க. மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க. இது லக்ஷ்மி குபேரர் சிலை. இது குலதெய்வம், எங்கள் குலதெய்வ சொம்பு. இதில் சுத்தமான தண்ணீர், கொஞ்சம் மஞ்சள், 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு எப்பயுமே வச்சுருப்பேன். ஏன்னா இந்த பொருளுக்கெல்லாம் சக்தியை இழுக்கிற எனர்ஜி இருக்குது. தண்ணிக்கு ரொம்பவே ஒரு நல்ல சக்தி, ஆகச சக்தி இருக்குது. இது என்னோடய அம்மா. இவங்கள தான் நான் 3 வருஷமாக பூஜை பண்ணுறேன். அவங்களுக்கு அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் அந்த தேஜஸ். எனக்கு அவங்கள பார்க்கும்போது அப்படியே உயிரோடு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமான பொருள் என்னோடய பூஜைக்கு. 9 நாணயம் நான் சொல்லியிருப்பேன் பார்ட் 1 வீடியோவில். அந்த நாணயம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் 11 சோழி, 11 கோமதி சக்கரம் வச்சுருக்கேன். 108 லக்ஷ்மி குபேர காயின், 108 1 ரூபா காயின் ஒரே மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து நான் காயத்ரி மந்திரம் 108 போற்றி சொல்ல இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுப்பேன். இதில் இந்த பூக்குள்ளே எந்திரம் வச்சு நான் காயின் போட்டும் சாமி கும்பிடுவேன். அப்படி இல்லைன்னா மேலே சிலைகள் வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கு கீழே எந்திரம் வச்சும் கும்பிடுவேன். என்கிட்ட குட்டியாக ஒரு எந்திரம் இருக்குது. அந்த எந்திரத்தை நான் கடைசியாக உங்களுக்கு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். அந்த எந்திரம் இல்லாதவங்க நான் பார்ட் 1 வீடியோவில் சொன்ன மாதிரி கோலம் போட்டு சாமி கும்பிடுங்க. இப்போ நான் தூபம் காமிச்சிட்டேன், விளக்கும் ஏற்றிட்டேன். மறக்காமல் எது வைக்கிறீங்களோ இல்லையோ 2 வாழைப்பழம், 2 வெத்தலை, ஒரு பாக்கு கம்பல்சரி வைக்கணும். வெத்தலை பாக்கு வச்சு சாமி அழைக்கிறது வழக்கம். அதே மாதிரி வெத்தலை பாக்கு முக்கியம், மறந்துடாதீங்க. அப்புறமா நம்ம சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள், நீங்கள் என்ன வேணாலும் ஸ்லோகம் சொல்லலாங்க. லக்ஷ்மிக்கு காயத்ரி மந்திரம் இருக்குது, குபேரருக்கு காயத்ரி மந்திரம் இருக்குது. அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி 2 பேருக்குமே 108 போற்றிகள் இருக்குது. லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லலாம், கனகதாரா சோஸ்திரம் சொல்லலாம். இது எல்லாமே சொல்லலாம். என்ன சொல்லலான்னு நான் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகம் சொல்லி முடிக்கும்போது பூ போட்டு பண்ணலாம். இல்லை 108 காயின் போட்டு பண்ணலாம். 108 முறை ஓம் லக்ஷ்மி குபேராய நமகன்னு சொல்லுங்கள். நான் முதல்ல அந்த 9 5 ரூபா காயினை வச்சு பீஜ மந்திரம் சொல்லக்கூடிய நான் நேற்றைய பதிவில் கொடுத்த மந்திரத்தை 9 முறை சொல்லுவேன். உங்களை நான் 9 முறை சொல்லி கட்டத்தில் வைக்க சொன்னேன். நான் 9 முறை சொல்லி போடுவேன். 11 முறை சோழியை வச்சு லக்ஷ்மி காயத்ரி மந்திரம் சொல்லுவேன். 11 முறை கோமதி சக்கரத்தை வச்சு குபேரரோட மந்திரம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் 108 போற்றி 2 பேரோடதையும் சொல்லுவேன். இந்த மலரை வச்சு வரலக்ஷ்மியோட 108 போற்றி இருக்குது. அதை நான் இப்போ எப்படி சொல்லுவேன்னு உங்களுக்கு சொல்கிறேன்.
லக்ஷ்மி அம்மா போற்றி. ஓம் வரமருளும் தாயே போற்றி. ஓம் மகாலட்சுமி தேவியே போற்றி. ஓம் செல்வவளம் தருபவளே போற்றி. ஓம் அஷ்டலக்ஷ்மி வடிவே போற்றி. இந்த மாதிரி போற்றி சொல்லிவிட்டு பூவை எடுத்து அம்மா முன்னாடி போட்டுட்டு 108 போற்றியும் முடிச்சுட்டு கற்பூரம் காமிச்சு நான் பூஜையை நிறைவு பண்ணிவிட்டு 5 நிமிஷம் உட்காந்து அம்மாவை வணங்குவேன். எனக்கு என்ன வேணுமோ நான் கேட்பேன், இல்லை நீங்களாக எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த குபேரர் விளக்கு ஒன்று ஏற்றுறேன் இல்லையா, பச்சை கலரில், அது அகல் விளக்கு தான். நான் பெயிண்டெல்லாம் பண்ணி அகல் விளக்கு ஏற்ற மாட்டேன். இது எனக்கு கோயிலுக்கு போனபோது அதுவாக ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அதனால் நான் வாங்கிட்டு அந்த விளக்கு ஒரு 4 வாரமாக இப்போ நான் வச்சு ஏற்றுறேன். அதே விளக்கு தான் வேணுமா அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கள். இப்போ பூஜை முடிச்சாச்சு. இப்போ பூஜைக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா, அதுக்கான பதிலையும் நான் சொல்லிடுறேன். பூஜை முடித்ததும் அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் பூஜை இல்லாத டைமில் சங்கை இப்படி தான் வச்சுருப்பேன். உள்ளே ஒரு காசு வச்சு அதுக்கு மேலே அரிசி கொட்டி வச்சுருவேன். இப்படி தாங்க பூஜை பண்ணணும். இதுதான் அந்த பூஜையோட முறை. நான் பெருசாக கூட பண்ணியிருக்கலாம். உங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையாக பண்ணுமோ பண்ணலாங்க. ஒரு கல்கண்டை வச்சு ஒரு ஒரு பூ வாங்கி வச்சு சிம்பிளாக கும்பிடலாம். எப்படி கும்பிட்டாலும் கடவுளுக்கு பிடிக்கும். ஆனால் நீங்கள் கும்பிட உங்களை அறியாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் கும்பிட ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இன்றைய பதிவில் செய்முறை விளக்கத்தை சொல்லிட்டேன். மற்றும் ஒரு பதிவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் பார்க்கலாம். இதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது இல்லாமல் வேறு என்ன கண்டென்ட் வேணும், எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்கள், அதையும் நான் சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், எல்லாரும் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுங்க. நல்லா ஐஸ்வர்யத்தோடு இருங்க.